பொருளாதார நிலைதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஜமிலா, ரொம்ப அற்புதமா பேசிட்டாங்க. இரண்டு அணியில இருக்கிற ஆளுங்களும் ரொம்பவே பிரமாதமா பேசிட்டாங்க. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சதில்லைங்க அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரியே பேசிட்டாங்க. இப்போ நம்ம முடிவுக்கு நம்ம வரலாம். முதல்ல கல்வி. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நீ படிச்ச கல்வி மட்டும்தான்டா கடைசி வரைக்கும் கூட வரும்னு. அதே நான் சும்மா சொல்றாங்க, அதுதான் 100% உண்மையே. நாளைக்கு நீ செத்துட்டா நீ வாங்கின பங்களா வீடோ காசோ பணமோ எதுவுமே எடுத்துட்டு போக மாட்ட. ஆனா நீ கற்ற கல்வி நீ செத்தாலுமே உன் கூட அது மட்டும்தான் வரும். நம்ம தமிழ் இலக்கியங்கள்லயே எடுத்துக்கோங்களேன், கல்வி கற்றவங்களை தெய்வத்துக்கே இணையா சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க கல்வி. அசுரன் படத்துல தனுஷ் கூட சொல்லியிருப்பாரு, காடு வச்சிருந்தா எடுத்துப்பானுங்க, பணம் வச்சிருந்தா புடுங்கிப்பானுங்க, ஆனா உன்கிட்ட கல்வி இருந்தா யாராலையும் எடுத்துக்க முடியாதுடான்ட்டு. அப்படியாப்பட்டதுங்க கல்வி. இந்த கல்வி ஒரு மனுஷனை வாழ்க்கையில உயர்த்திடாதான்னு கேக்குறேன். கண்டிப்பா உயர்த்தும். அப்படியே இந்த பக்கம் வந்தா பொருளாதாரம். சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி வருது பாத்தீங்களா. இதுல மனுஷனா வேற போயிட்டோம், சொல்லவா வேணும். பணம் மட்டும் என்ன சும்மாவா? இப்போ நம்ம வீடுங்களே எடுத்துக்கோங்க, சுப நிகழ்ச்சி நடக்குது, ஏன் கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வரன் பாக்குறோம், பையன் நல்லா பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொன்னா, பையன் படிச்சிருக்காருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி வந்துடும் நம்ம வீட்டுல. சொந்த வீடு இருக்கா, சொத்து இருக்கா, பணம் இருக்கா, அதுவும் 2 கார் இருக்கா. நம்ம நாடு இருக்கிற நிலைமையில அவன் வச்சிருக்கிற ஒரு காருக்கு டாக்ஸ் கட்டவே அவன் வாழ்க்கைலாம் போயிடும், இதுல 2 கார் வேறையாம். அதேதான் பொண்ணுங்களுக்கும். பொண்ணு நல்லா பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கு, பொண்ணு நிறைய படிச்சிருக்குன்னு சொன்னா, பொண்ணு படிச்சதுல இங்க யாரு கேட்டா எத்தனை பவுன் போடுவாங்களாம், கேக்குறாங்களா இல்லையா? அதுவும் இந்த சொந்தக்காரங்க மத்தியில சும்மாவே மரியாதைலாம் கிடைக்காது. அதுல பணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிச்சு. மரியாதையும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. இப்போ என்னதான் முடிவு சொல்ல வரீங்க நடுவரே அப்படின்னா, முகனா 2 கண்ணுமே வேணும். வாழ்க்கையில உயரணும்னா கல்வியும் வேணும், பொருளாதாரமும் வேணும். எனக்கு கல்வி மட்டும் போதும், பணமே வேணாம் அப்படின்னா வாழ்க்கையில உயர எங்க, வாழவே முடியாது. அப்படி சரி, எனக்கு பணம் மட்டும் இருந்தா போதும், கல்வியே வேணாம், படிப்பே வேணாம் அப்படின்னா, பொருளாதாரத்தையே பொறுப்போட வச்சுக்கணும்னா உனக்கு கல்வி வேணும் கண்ணு, படிச்சாதான் உண்டு. எனவே கற்ற கல்வியும் பெற்ற ஒழுக்கமும் தனி மனிதனின் பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். எனவே தனி மனிதனின் உயர்வை நிர்ணயிப்பது கல்வி, பொருளாதாரம், இவை இரண்டும் என கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.